ராசி மண்டலம்ங்கிறது ஒரு கற்பனையானது. இந்த ராசி மண்டலத்தை முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி பிரித்தாங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இந்த 12 கட்டத்துக்குள்ளே இந்த கிரகங்களை அடைச்சாங்கன்னு பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கொள்ளும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் அடிப்படையான சில விஷயங்கள் இருக்குது. நவ கிரகங்கள் 12 ராசியில் வச்சு தான் அத்தனை விஷயத்தையும் பார்க்க முடியும். அதற்கப்புறம் தான் 27 நட்சத்திரம். இந்த நவ கிரகங்கள் என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த ராகு, கேது நிழல் கிரகங்கள். சூரியன், சந்திரன் ஒளிபுரிந்திய கிரகங்கள். மீதி இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்த வரைக்கும் பஞ்சபூத கிரகங்கள்னு சொல்லுவாங்க. இந்த 12 ராசியும் நம்ம மனசில் பதியறதுக்காக கற்பனையான சில விஷயத்தின் மூலிமா உங்களுக்கு சொல்லித்தரோம். அந்த விஷயத்தை நீங்கள் பதிய வச்சிட்டிங்கன்னா உங்கள் காலத்துக்கு எதுவும் மறக்காது. பார்த்துட்டிங்கன்னா சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதையில் எல்லா கிரகங்களும் பயணிச்சிட்ருக்கு. அப்படி பயணிச்சிட்ருக்கும் பொழுது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தா புதன். இந்த புதனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். சுக்கிரனுக்கு அருகாமையில் பூமி, அதற்கு அருகாமையில் செவ்வாய், அதற்கு அருகாமையில் குரு, கடைசியாக சனி. அதே மாதிரி இங்கே வரிசையாக போட்டுங்க. சூரியனுக்கு அருகாமையில் புதன், சுக்கிரன், பூமி, செவ்வாய், குரு, சனி. ராசி மண்டலங்கிறது கற்பனையானது. நம்மளோட முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் வானவியல் தெரிஞ்சு ஜோதிட ஆராய்ச்சியாளராக மாறினதுக்கு பிறகு நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக சில ஆய்வுகள் செஞ்சு கற்பனையாக பல விஷயத்தையும் உருவகப்படுத்தி சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி உருவகப்படுத்தி சொல்லிட்டு போயிருக்கும் பொழுது அந்த விஷயத்தை நம்ம அப்படியே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா காலத்துக்கு மனசில் பதிஞ்சிடும். இந்த சூரியனை தான் நம்ம அரசன்னு சொல்கிறோம். அப்போ சூரியன் இல்லை அப்படின்னா பூமிக்கு எதுவுமே கிடைக்காது. சூரியனுடைய கதிர்வீச்சு கிடைக்கலன்னா பூமியில் எந்த உயிரினங்களும் வாழ முடியாது. அப்போ ஜோதிடத்தோட நாயகனாக இருக்கக்கூடிய சூரியன் தான் முதன்மையான ஒரு கிரகம். அப்போ சூரியன்னா அரசன்னு பேர். சூரியன் அரசன். அப்போ சந்திரன்கிறது அரசி. சூரியன்னா அரசன், சந்திரன்னா அரசி. ஜோதிட சாஸ்திர சூரியனை தந்தையை குறிக்கக்கூடிய கார கிரகமாக சொல்லுவோம், சந்திரனை தாயை குறிக்கக்கூடிய கார கிரகமாக சொல்லுவோம். அப்போ சூரியன் ஆண் கிரகம், சந்திரனை பெண் கிரகம். அதற்கடுத்து புதனை புத்திசாலித்தனமான அறிவு மிகுந்த கணினி சார்ந்த துறையில் இருக்க அத்தனை நபர்களுக்கும் புதன் வலுத்திருக்கும். அப்போ புதனை பொறுத்த வரைக்கும் மந்திரின்னு சொல்லுவாங்க. புதன் அறிவுக்கு காரணகர்த்தா, அதனால் மந்திரி. அதுக்கடுத்து சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் காமம், களத்திர காரகன், சுகபோகவாதி. அப்போது சுக்கிரன் அந்தப்புறத்தின் நாயகன். உலகத்தில் மறைஞ்ச சுகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். அந்தப்புறம், அந்தப்புறத்தோட நாயகன். செவ்வாய் பொறுத்த வரைக்கும் சேவகர்களாக மட்டும் இருக்க மாட்டாங்க. ஒரு விசுவாசியாக தொண்டனாக இருந்து உயிரோடு கொடுத்து தன்னுடைய தலைமைத்துவத்தை காப்பாற்றுவாங்க. அப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சேவகர்கள். அதற்கடுத்தபடியே குரு. குருனா இருளை நீக்குபவர், முக்காலம் உணர்ந்தவர். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய குருக்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலத்தை பருவநிலை மாற்றங்களை பார்த்து சொல்லக்கூடிய மனிதர்களாக இருந்தாங்க. நம்ம முக்காலம்னு நம்ம நினச்சிக்கிறோம், போன பிறவி, இப்பிறவி, அடுத்த பிறவி நினச்சிட்ருக்கோம். அது கிடையாது. பருவ மாற்றங்களை தெரிஞ்சுக்கிட்டு எந்த நேரத்தில் போர் செய்யலாம், எந்த நேரத்தில் போர் செய்யக்கூடாது, எந்த காரியத்தை முன்னாடி செய்யணும், எந்த காரியத்தை பின்னாடி செய்யணும், எந்த பருவநிலையில் பயிர்களை பயிரிடணும், அப்படிப்பட்ட பல விஷயத்தை ஆய்வுகள் செய்து வானவியல், ஜோதிடம், உடல் கூராய்வுன்னு சொல்லக்கூடிய மருத்துவம் இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் மணி, மந்திர, ஔஷதம் தெரிஞ்சவங்கள தான் குருன்னு சொன்னாங்க. இந்த அரச குருவாக இருக்கக்கூடிய குருவுக்கு மரியாதை நிமித்தமாக குருகுல கல்வியை மட்டும் கற்றுத்தரத்துக்காக ஒரு பாடசாலையை நிறுவி கொடுத்துருப்பாங்க. அரசனோட குழந்தைகளை பொறுத்த வரைக்கும்
இளவரசன் இளவரசி ஆக போகிறவங்களுக்கு சகல ஞான விஷயத்தையும் எதிர்கால விஷயத்தையும் கற்றுத்தரக்கூடிய நபர்கள் இந்த குருகளாக இருப்பாங்க. அப்போது குரு அப்படிங்கிறவங்க அரச குருவாக இருப்பார். அரச குருவாக இருப்பார். அதற்கு அடுத்தபடியாக சனி. இந்த சனியை பொறுத்த வரைக்கும் பாதுகாவலர்கள். ஒரு அரண்மனைக்கு அகழி வெட்டி அந்த அகழிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா பாதுகாவலர்கள் நிறுத்தி வச்சுருப்பாங்க. பாதுகாவலர்கள். அப்போ ஒரு அரண்மனைக்கு வாயில் காப்பாளர்கள், கிங்கர்கள், பாதுகாவலர்கள் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஒரு கற்பனை தான். இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லா விஷயத்தையும் எளிமைப்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அரசன்னா யார்? சூரியன். அரசின்னா யார்? சந்திரன். மதி, மந்திரி, புத்தி, அறிவு இதெல்லாம் கொடுக்கறது புதன். அந்தப்புறம் சுகம், காமம், தாம்பத்திய உறவு கொடுக்கறது சுக்கிரன். சேவகர்கள், தொண்டர்கள், இன்றைக்கி நம்ம இராணுவம், போலீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட நபர்கள் செவ்வாய். அரச குரு வழிநடத்தி செல்பவர். ஒரு அரண்மனைக்குள்ளேயோ கண்டிப்பாக கோவில் இருக்கும். அந்த கோவிலை பூஜை பண்ணக்கூடிய பூஜாரிகளையும் குருவாக தான் சொல்லுவாங்க. சனி ஒரு அரண்மனைக்கு பாதுகாப்புங்கிறது கண்டிப்பாக முக்கியம். அப்போது அகழி வெட்டி அதில் முதலைகள்லாம் நிரப்பி தண்ணியை நிரப்பி அங்கேருந்து இந்தாவுக்கு வர முடியாத அளவுக்கு பாதுகாவலர்கள் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அந்த பாதுகாவலர்கள் தான் கிங்கர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கிங்கர்கள்னால் பூதகணங்கள், பாதுகாவலர்கள், கடுமையான உழைப்பாளிகளாக இருக்கிறவங்க, வெயில் மழைக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. இந்த கடின உழைப்பாளிகளை தான் நம்ம சனின்னு சொல்கிறோம் ஜோதிட சாஸ்திரத்தில். இதெல்லாம் மனிதர்கள் எளிமையாக புரிஞ்சுக்கணுங்கிறது அந்த கதை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ அந்த 12 ராசிக்குள்ளே இந்த கிரகத்தை எப்படி அடைச்சாங்கன்னு பார்ப்போம். முதல்ல சூரியன். அரசன்னா யார்? சூரியன். அப்போ சூரியன் என்ன செய்கிறோம்? இங்கே போட்டுக்கிறோம். அடுத்து யார்? சந்திரன். அரசி. அந்த அரசனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மதிமந்திரியா இருக்கக்கூடிய புதன். அதற்கடுத்தபடியா இந்த புதனுக்கு பக்கத்தில் யார் இருக்கிறான்னா சுக்கிரன். அந்த சுக்கிரனுக்கு பக்கத்தில் யார் இருக்கிறான்னு கேட்டுட்டுனா பூமி. பூமியை தான் நம்ம சென்ட்ரல் எடுத்துக்கிட்டோம். அதற்கடுத்து செவ்வாய், சேவகர்கள். அதற்கடுத்து குரு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி. இப்போ என்ன செய்யும்? திருப்பி நீள்வட்ட பாதையை சுற்றி வரும் இல்லையா, மறுபடியும் சனி. சனி நம்ம எடுத்துக்கிறோம். அதற்கு அடுத்தபடியே குருவை பார்த்துட்டிங்கன்னா எனக்கு தெரியும், குரு இருக்கிறாரு. அந்த குருவை நம்ம எடுத்துக்கிறோம். அதற்கு அடுத்தபடியே மறுபடியும் செவ்வாய் வருவார். செவ்வாய்க்கு அருகாமையில் பூமி. பூமியை சென்டராக போட்டுக்கிறோம். அதற்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அதற்கடுத்தே புதன். இந்த சூரியனைத்தான் நம்ம முதன்மையான ராஜ கிரகமாக சொல்கிறோம். அதனால தான் அரசு பணிக்கு நம்ம என்ன செய்கிறோம்? சூரியனையும் செவ்வாயையும் அரசு பணிக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா ஒரு அரசு பணியில் இருக்கிறவங்க விசுவாசியாக இருக்கணும், தொண்டர்களாக இருக்கணும், கடைசி வரைக்கும் வேலை செய்யணும், வேலையை விட்டுட்டு போயிடக்கூடாது. சூரியன்கிறது ஆளுமை, செவ்வாய்ங்கிறது அதிகாரம். அதனால தான் அரசு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனையும் செவ்வாயை வச்சு தான் நம்ம வந்து அரசு வேலைக்கு நம்ம பார்க்குறோம். ஜோதிடத்தோட நாயகனாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் முதன்மையான கிரகம். அதனால தான் சூரியன் அரசன் அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது சூரியன்னா அரசன், சந்திரன் அப்படின்னா அரசி. இந்த 2 கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு தேவையான நல்ல மின்காந்த கதிர்வீச்சுகளை கொடுக்கறதுனால, சூரியனும் சந்திரனும் நம்ம கண்ணால் பார்க்கறதுனால சுய ஒளி கொடுக்கக்கூடிய சூரியனை தந்தையாகவும் அந்த ஒளியை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய சந்திரனை தாயாகவும் சித்தரித்து நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ சூரியனை பொறுத்த வரைக்கும் அரசன், சந்திரன் அரசி. இந்த அரசனுக்கு மதி மந்திரி ஆலோசனை சொல்லக்கூடிய நபர் யாருன்னா புதன். அதே மாதிரி அரசிக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் மந்திரின்னு சொல்லுவோம், அதுவும் புதன் தான். அதே மாதிரி அரசனுக்கு தனிப்பட்ட முறையில் அந்தப்புறம் இருக்கும். அப்போ சுக்கிரன் காமம் களியாட்டத்தை கொடுக்கக்கூடியவர்.
சுகபோக அத்தனை வாழ்க்கையும் லக்ஸுரியான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய நபர் சுக்கிரனாக இருக்கிறதுனால அந்த புறத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் நியமித்து வச்சுருக்கிறோம். அதனால் அரசனுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த புறம், அரசிக்கு தனிப்பட்ட முறையில் அந்த புறம். அதற்கு அடுத்தபடியாக அரசனுக்கு சேவகர்கள், விசுவாசிகள், தொண்டர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. அதனால் சேவகர்கள் யாருன்னா செவ்வாய்னு அர்த்தம். அந்த செவ்வாய் இங்கே அதிபதியாக போட்டு வச்சுருக்கிறோம். அதே மாதிரி அரசிக்கும் சேவகர்கள், பணிப்பெண்கள், தொண்டர்கள், விசுவாசிகளாக பணிப்பெண்கள் இருப்பாங்க. அதனால் செவ்வாய் அங்கே அதிபதியாக போட்டு வச்சுருக்கிறோம். அரசனுக்கு குருகுல கல்வி. அரசனை பொறுத்தவரை வெளியே போய் கல்வி கற்றுக்க முடியாது. அந்த அரசனுக்கு குருகுல கல்வி எந்த ஒரு விஷயத்தையும் இருக்கக்கூடிய இடத்துல கற்றுக்கணுங்கிறதுனால குருகுல கல்வி சொல்லித்தரதுக்காக குருவை நியமித்து பாடசாலையை நியமித்து வச்சுருப்பாங்க. அதனால் இங்கே குருகுலத்திற்கு அதிபதியாக குருவை போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த குரு தான் அரசு குருவாக இருப்பார். அதற்கடுத்தபடியாக அரசிக்கும் தனிப்பட்ட முறையில் பாடசாலை குருகுலமாக இருக்கும். இது எல்லா அரண்மனைக்கும் பொதுவாகவே அகழி வெட்டி கிங்கர்கள், பாதுகாவலர்கள், கண்டிப்பாக பாதுகாவலர்கள் நிறுத்தி வச்சுருப்பாங்க. இவங்க 2 பேர் தான் சனி. அப்போ பார்த்துட்டிங்கன்னா சூரியன் அரசன், சந்திரன் அரசி, புதன்னா மந்திரி, சுக்கிரன் அந்தப்புறம், செவ்வாய்னா சேவகர்கள், குருன்னு அரச குரு, சனினா பாதுகாவலர்கள். இந்த பாதுகாவலர்கள் வேற, செவ்வாயின்னு சொல்லப்படக்கூடிய தொண்டர்கள், விசுவாசிகள் வேற. இந்த இஜெட் பிரிவில் பாதுகாப்புலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நபர்கள்னா இந்த சனி. தொண்டர்கள்ங்கிறது என்ன, விசுவாசிகள், உயிரை கூட கொடுப்பாங்க. சனினா பாதுகாவலர்கள். இந்த பாதுகாவலருங்கிறவங்க இந்த பிரதமருக்கு இந்த ஜெட் பிரிவில் உயிரை கொடுத்தாவது பிரதமரை காப்பாற்றுறாங்க இல்லையா, இப்படிப்பட்ட பாதுகாவலரை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள், விசுவாசிகள் கிடையாது. தன்னுடைய கடமை என்ன, தன்னுடைய அரசனை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்மளுக்கு, இந்த ஊர் மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்மளுக்குன்னு சொல்லி விசுவாசமிக்க கடினமான உழைப்பாளிகளாக இருக்கக்கூடியவங்க பாதுகாவலராக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பணியில் இருக்கும் போது மட்டும்தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஆனால் செவ்வாயின் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும், விசுவாசிகளை பொறுத்த வரைக்கும் தான் உயிர் இருக்கிற வரைக்கும் தன்னோட அரசனுக்காக எதையும் செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. இந்த பாதுகாவலர்களை பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கு, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இந்த பாதுகாவலர்களை பொறுத்த வரைக்கும் விசுவாசிகளாக மண்ணுடைய சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இது எல்லாமே அந்த காலத்தில் உருவகப்படுத்தி சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இது எதுவும் நம்ம சொல்ல கிடையாது. இப்படி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கும் பொழுது உங்கள் காலத்துக்கும் இந்த விஷயம் மறக்காது. இதை ஒரு டைரியில் எடுத்து எழுதி வச்சுட்டிங்கன்னா காலத்துக்கு மறக்காது. சிம்மத்தின் அதிபதி சூரியன், கடகத்தின் அதிபதி சந்திரன், மிதுனத்தின் அதிபதி புதன், கன்னியின் அதிபதி புதன், துலாத்தின் அதிபதி சுக்கிரன், ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன், விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய், அதே மாதிரி மேசத்தின் அதிபதி செவ்வாய், தனுசின் அதிபதி குரு, மீனத்தின் அதிபதி குரு, மகரத்தின் அதிபதி சனி, கும்பத்தின் அதிபதி சனி. சூரியன், சந்திரன் இரண்டும் வெளிச்சமான கிரகங்கள் அப்படின்னா அதற்கு எதிர்த்தன்மையில் இருள்தன்மை இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் வரும். அதே மாதிரி குருவை பொறுத்த வரைக்கும் படித்து பல விஷயத்தை முறையாக கற்றுக்கிட்டு அறிவின் மூலிமா குருவாகிறார் அப்படின்னா அதற்கு எதிர்த்தன்மையில் புதனை பொறுத்த வரைக்கும் ராஜதந்திரி. அவர் இயல்பிலேயே நரித்தனம், ஞானம் இருக்கக்கூடிய நபர்கள்னால் பரம்பரையாக மந்திரிகளாக இருப்பாங்க. இந்த குருவுக்கு என்ன திறமை, படித்து கற்றுக்கிட்டு என்ன திறமை இருக்குதோ அதே ராஜதந்திரம் இருக்கக்கூடிய நபர்கள்னால் இந்த மந்திரிகளாக இருப்பாங்க. அப்போ மந்திரிகளை பொறுத்த வரைக்கும் ஞானம்னு பேர், இந்த குருவுக்கு பேர் அறிவுன்னு பேர். எதிர் தன்மையில் செயல்படும். அதே மாதிரி செவ்வாய்னா வீரம். இந்த செவ்வாய்க்கு எதிர்த்தன்மையில் பார்த்திங்கன்னா சுக்கிரன்னா அழகு. எல்லாம் எதிர்த்தன்மையில் தான் இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்திலேயே ஜோதிட சாஸ்திரத்தை எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு அத்தனை விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, சூரியன் தானே நடுவில் இருக்கிறாரு, சூரியனை சுற்றி தானே எல்லா கிரகம் சுற்றி வருது அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்துக்காக மட்டும்தான் பூமி மைய கோட்பாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பூமியை நடுவில் வச்சு பூமியிலிருந்து நம்ம பார்க்குறதா பூமி மைய கோட்பாட்டை ஒரு கற்பனையாக வடிவமைச்சிருக்கிறோம். ஆனால் சூரிய மைய கோட்பாடு தான் உண்மை. ஆனாலும் கூட ஜோதிட சாஸ்திரத்தை ஏன் அந்த இடத்துல பூமின்னு போட்டிருக்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடைவெளியை நீங்கள் சூரியன் இங்கே தூக்கி போட்டு பூமி இங்கே தூக்கி போட்டாலும் மாறாதுன்னு புரிஞ்சுங்க. ஒரு 13 கோடி கிலோமீட்டர்னு வச்சுக்கோமே, நீங்கள் சூரியனை தூக்கி இங்கே போட்டுருங்க, பூமியை தூக்கி இங்கே போடுங்க, அது இடைவெளி மாறாது. அப்போ பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளிங்கிறது எப்பயுமே மாறாதுங்கிறதுனால நம்ம இங்கே இருக்கக்கூடிய சூரியன் அத்தனையும் பூமின்னு புரிஞ்சுக்குங்க. இந்த சூரியன் தூக்கி நடு மையத்தில் வச்சுட்டு பூமியை தூக்கி இங்கே போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கற்பனையாக பல விஷயம் புரியாதுங்கிறதுனால ஜோதிட சாஸ்திரத்துக்காக மட்டுமே இந்த பூமி மைய கோட்பாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோன்னு புரிஞ்சுக்குங்க. ஜோதிட சாஸ்திரத்தை பூர்வ புண்ணியஸ்தானம், பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்கன்னா நாங்கள் சிம்ம வீட்டை தான் பார்ப்போம். காரணம் என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா, ஒரு கற்பனைக்காக தான் சூரியன் அங்கே போட்டிருக்கிறோம், பூமி இங்கே போட்டிருக்கோம். உண்மையாலுமே சூரியன் சொல்கிற அத்தனை விஷயம் பூமின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா
உங்களுக்கு ஜோதிட பலன்கள் எடுக்கும்போது பலதரப்பட்ட விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா காலபுருஷ தத்துவம் என்ன? மேச ராசி தான் முதன்மையான ராசி. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். மேசம்தான் முதன்மையான வீடு. அப்போ காலபுருஷ தத்துவப்படி பூர்வ புண்ணிய ஸ்தானங்கிறது 5ஆம் இடம். 1, 2, 3, 4, 5. அந்த 5ஆம் இடத்தை பார்த்துட்டிங்கன்னா சூரியன் தான் வரும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி நம்ம என்ன செய்கிறோம்? பூர்வ புண்ணிய ஸ்தானம், நிலபலம், ஒரு தகப்பனாருடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்குமா, முப்பாட்டம் சொத்து கிடைக்குமான்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்னா சூரியனை வச்சு தான் நம்ம பார்த்துக்கிறோம். ஏன் சூரியனை வச்சு பார்க்குறோன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பூமியை சூரியனாகவும் சூரியனை பூமியாகவும் நம்ம கற்பனை பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் ஜோதிட சாஸ்திரத்துக்காக மட்டும்தான் பூமி மைய கோட்பாட்டை எடுத்துக்கணும். மற்ற எல்லா விதத்துலேயும் சூரிய மைய கோட்பாடு தான் சரி. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதில் சந்திக்கலாம். வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பக்கூடிய அனைத்து விஷயத்தை அடையணும் அப்படின்னா இந்த காணொலியை பாருங்கள். உங்களுக்கு வரக்கூடிய மனைவி அதிர்ஷ்டமானவங்களாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு லக்கி நம்பர் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது கேட்டது அத்தனையும் நடக்கணும், கிடைக்கணும் அப்படின்னா இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதில் சந்திக்கலாம். வணக்கம்.